ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கும் மைப்பூரும் ஆண்டவரே இயேசப்பா, இந்த அதிகாலை வேளையிலே கூட ஆண்டவரே இங்கே வந்து ஒரு கூட்ட மக்களாக உண்மை பற்றி சிந்திக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. அற்புதம் தூசியும் எங்களை கூட ஆண்டவரே இந்த இடத்தில் நிற்க வைத்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை பேச தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த அடியணை பொறுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து ஆண்டவரே நான் நிற்பதும் வேறு மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆமாண்டவரே என்று கூட ஆண்டவரே நான் பேசியிருக்கேன். இந்த வார்த்தை கூட ஆசிரியம் ஆண்டவரே இயேசப்பா, இதன் மூலம் இங்கு வந்தவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக, இதை கேட்பவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கேன் என்று ஆண்டவரே இயேசப்பா. இந்த அதிகாலை வேலையிலே ஆண்டவரே உங்களுக்கு புதிக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் மீது ஞானம் உமது சமூகத்தில் புதியாய் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று காலை இந்த வேலையிலே கூட இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் எப்பொழுதும் நம் இயேசு சுவாமியை பற்றி நினைக்கும் பொழுது நாம் ஒன்றை மட்டுமே அதிகமாக நாம் சிந்திப்போம். என்ன நம்ம அதிகமா சிந்திப்போம் அப்படின்னா, தேவனுடைய அன்பு. அவருடைய அன்பை நாம் அதிகமாக நாம் சிந்திக்கின்றோம். அவர் எவ்வளவு மீது அன்பாக இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கணும். தேவனுடைய ஒரே குமாரனை நாம் விசுவாசித்தால் மட்டும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமொழிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவா எவ்வளவு அன்புன்னு பாத்தீங்க அப்படின்னா, அளவிட முடியாத அன்பு. அளவிட முடியாத அன்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உலகத்து சார்பா நம்ம எந்த அன்பை வந்து நம்ம அளவிடாத அன்புன்னு சொல்லுவோம். தாயின் அன்பு. இந்த மாதத்தில் கூட எனது மார்ச் மாதம் 23ஆம் தேதி எனது அம்மா தவறிய நாள். அந்த நினைவாக கூட நான் இதை எடுக்கும் பொழுது அவர்களை கூட நினைத்துக் கொண்டேன். இயேசுவின் அன்பு நாம் நினைக்கும் பொழுது ரொம்ப அதிகமா நம்ம உருக வேண்டியது. ஏன்னா எவ்வளவு அன்பு, தாயின் அன்பை போன்ற அன்பு. அது எப்படி இருக்கோமோ, நம்ம கஷ்டப்படுறப்போ தாய் உண்மை தேற்றுவதை போல தேற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யாரு தேற்றோம், நம்ம ஒவ்வொருத்தருமே மனசுக்கு நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரை அதிகமா நினைப்போம்? அம்மா. ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தாயை போல உன்னை தேற்று. இப்ப பாப்பாவோட இருக்கிறா, நான் மிரட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மாவோட அழிப்பா. பட் ஆனா நான் மிரட்டுனா அடுத்து எங்க போவா? அம்மாட்ட தான் ஓடுவான், வந்து என்கிட்ட இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் என்கிட்ட வந்து நைஸா வந்து வண்டியில போறேன், எங்கேயாச்சும் வெளியில போறேன் அப்படின்னா வந்து இருப்பான். அப்போ அன்பு யாருடையது? தாய். அதை விட அதிகமான அன்பு யாரு வச்சிருக்கிறாரு? இயேசுசாமி என் மேல வச்சிருக்கிறார். அதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த அன்பை பற்றி நாம சொல்லும் பொழுது இந்த வசனத்தை கொண்டு நான் 3 அன்பை நான் பிரித்திருக்கிறேன். இந்த இது வந்து ரெஃபரன்ஸ் நான் எழுந்து எடுத்தேன் அப்படின்னா, அதிகாலை ஆத்ம நேசரோடு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்ல வந்து நான் எடுத்தேன். அதுல இருந்து எடுத்தேன். அதுல பார்க்கும் பொழுது அவரு கொடுத்துக்கிறாரு அழகான அன்பு. முதலாவது என்பது அழகான அன்பு. அழகான அன்பு அப்படிங்கிறது பாவிகளாகிய நமக்கு. பாவம் அப்படின்னாவே நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா தவறான அப்படின்னா நம்ம அவன் பார்க்க பாதி எப்படி இருக்கும், ரொம்ப அசிங்கமானவனாட்டா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு அசிங்கம் நிறைந்த ஒரு பாவியான நமக்கு யாரை கொடுத்தாரு? ஒரு அழகான தேவகுமாரனை நமக்காக கொடுத்தாரு. அழகான தேவகுமாரன், அழகான அன்பு. எது கொடுத்தாரு? நமக்காக அவர் பாடு மரணம் அடையும்படிக்கு ஒரு அழகான மகனை நமக்காக கொடுத்தார். அது அழகான அன்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ஆழமான அன்பு. ஆழமான அன்பு அப்படின்னா எப்படி பாக்குறப்போ அப்படின்னா, நான் எப்படி அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ராஜா இல்லையா, பெரிய தேவன் ராஜா, அவர் எப்படி வேணா இருக்கலாம். அப்படிப்பட்டவரு நம்மளுக்காக மகனாக பிறந்து நம்ம சொல்றது எல்லாம் கேட்கிறாரு. சிலுவை எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போறாரு, மண்டி போடுனா மண்டி போடுறாரு, கையை கட்டுனா கையை கட்டுறாரு. நினைச்சு பாருங்க, அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரு என்ன பண்ணிருக்கலாம், பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் செய்யல. நமக்காக அவர் என்ன பண்ணாரு, நம்ம பாவத்துக்காக நமக்காக அடிமையா வந்துக்கிறார். அப்படின்னா ஒரு எவ்வளவு ஆழமான ஒரு அன்பு. நினைச்சு பாருங்களேன், ஒரு நம்ம கற்பனையில நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது அதிகப்படியானதா இருக்கும். அந்த அன்பு அப்படிங்கிறது நம்ம மற்றவங்க மேல வைத்து அன்பு இந்த மாதிரி இருக்குமா, யாராவது அடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அவ்வளவுதான். யாராவது திட்டானா நமக்கு ஏதாவது ஒரு ரொம்ப கோவம் வந்துடும். திருப்பி அதை எப்படியாவது பாரு என்ன பண்ணிட்டான் பாரு, என்ன சொல்ற, நான் யாரு அவன் யாரு, நம்ம அடுத்து சொல்ல போறது என்னது, நான் யாரு அவன் யாரு, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ஒரு ராஜகுமாரன், ஒரு தேவன் நமக்காக ஓங்கி அறையறான். அதை அப்படியே திரும்பி பாக்குறாரு இல்லைங்களா, சவுக்கால் அடிக்கிறான், அதை ஏற்றுக்கிறார். எதுக்காக, நம்மளுடைய பாவத்திற்காக அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அழியாத அன்பு. அடுத்து பாத்தீங்கன்னா அழியாத அன்பு. அழியாத அன்பு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யறோம், செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறோம், மறுபடியும் என்ன பண்றோம், மறுபடியும் பாவம் செய்யணும். திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் கூட நமக்காக காத்திருக்கிறார். ஒரு அன்பு என்ன பண்றது இல்ல, அழியறதே கிடையாது. நம்ம வருவோம், இந்த வாரம் ஆனவரே நான் இந்த மாதிரி அவங்க இது பண்ணிட்டேன், இந்த மாதிரி அவங்களுக்கு தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம சுய பாவத்தை மறுபடியும் செய்யறோம், மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறோம். சோ அவர் என்ன பண்ணாரு, அவரு நமக்காக காத்துட்டே இருக்கிறாரு. இப்போ வருவாங்க எப்படி அந்த மரத்தை அவர் வெட்டாம வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, காத்து கொண்டு இருக்கின்றார். அந்த அன்பு எப்படிப்பட்டது, அழியாத அன்பு. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா யோவான் 3:16 இருந்து நம்ம எடுக்கிறப்போ இந்த 3 அன்பை நான் அதுல சொல்றேன். அழகான அன்பு, ஆழமான அன்பு, அழியாத அன்பு. சரிங்களா, இந்த 3 எல்லாமே அன்புன்னு பார்த்தாவே நமக்கு ரெசம்பன்ஸா தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாத்தீங்களா, அவரோட கோபம் எப்படி இருக்குமாமா, ஒரு நிமிஷம் தான் கோபம், அது பயங்கர உக்கரமா இருக்கும். ஒரு நிமிட கோபம் தயவு நீடிய வாழ்வு. அவர் நமக்கு செஞ்சுக்கிற தயவு நீடிய வாழ்வு என்னது, நம்மளுக்கு பரலோகத்துல ஒரு இடம், நாம மட்டும் திரும்பிட்டோம்னா அவரு தயவு எப்படி இருக்குது, நீடிய வாழ்வு, நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியதா இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும், நம் பாவிகளா இருந்த பொழுதும் நம்ம மீது என்ன பண்ணாரு, அன்பு, பாவிதான்னு தெரிஞ்சுமே நம்மள என்ன பண்றாரு, அன்பு செலுத்துறாரு. அவர் அன்பினோட உச்சக்கட்டம் என்னங்க, அவரு நம்மளோட சரீரத்தை தீக்க கொடுக்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய அன்பு வேணுமா, தயவு வேணுமா? நினைச்சு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 3 அன்பு நான் எடுத்துக்க. ஒண்ணு காப்பாற்றும் அன்பு, 2வது பாத்தீங்கன்னா கற்றுத்தரும் அன்பு, 3வது பாத்தீங்க அப்படின்னா கண்டித்து உணர்த்தும் அன்பு. அதுல பாத்தீங்க அப்படின்னா காப்பாற்றும் அன்பு. காப்பாற்றும் அன்பு அப்படிங்கிறது என்னது, என்ன எடுத்துக்கிற அப்படின்னா, நாம் உண்மையாக இல்லாத பொழுது, நாம இப்போ உண்மையே கிடையாது, நம்ம வேணா சொல்லிக்கலாம் நான் ட்ரூ, ஐ எம் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்ன கண்டிப்பா போய் பேசியிருப்போம், வாய்ப்பு உண்டு. ஆனா நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், உண்மை இல்லாதவங்களா இருந்த பொழுதும் கூட நம்மை நேசிக்கிற பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு, உண்மையானவராய் இருக்கிறார். நம்ம நேசிக்கின்ற பிதா எப்படி இருக்கிறாரு, உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, ஆபத்து வந்துட்டா நம்ம எங்க யார்ட்டு போறோம், எப்படியோ குதிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா ஆபத்து வந்துட்டா எங்க போறோம், ஏசப்பா எப்படியாவது எங்களை காப்பாத்துன்னு மண்டி போடுறோம் இல்லையா? அப்போ
நம்ம உண்மை இல்லாதவங்கன்னு தெரிஞ்சும் அவர் உண்மையான அன்பு நம்ம மேல வச்சுக்கலாம். எப்படி அம்மா வந்து நம்ம தப்பு பண்ணாலும் அம்மா அப்பா வந்து நம்ம வந்து போடுவாங்களா? சரி, என்னோட பையனா போயிட்டான், நம்ம நம்ம பிள்ளையா போயிட்டான், நம்ம தம்பியா போயிட்டான், நம்ம அண்ணானா போயிட்டான், நம்ம அக்காவா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரியே அவர் என்ன பண்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று தெரிந்தும் கூட நாம் போய் அவர்கிட்ட போய் நிக்கிறப்ப என்ன பண்றாரு, அவரு நம்ம மீது அன்பு செலுத்துகின்றார். நாம ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்றாரு, அவரு காப்பாற்றுகின்றார் இல்லைங்களா? நம்ம அதை உணரும் பொழுது நிஜமா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம கஷ்டத்துல போய் நம்ம யாருக்குதான் நிக்கிறோம், எசப்பா எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறோம். அப்படி நம்ம கேட்கிறோம். நம்ம உண்மைகளோட இருக்கோமா? எந்த கட்டத்தை எடுத்தாலும் நம்ம வந்து உண்மைகளோட இருக்கோங்கிறத ப்ரூவ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் கூட நம்ம போய் நிக்கிறோம். யாருக்கு நிக்கிறோம்? உண்மையுள்ள தேவன் போய் நிக்கிறப்போ அவரு நம்ம என்ன பண்றாரு, காப்பாற்றுறாரு. காப்பாற்றும் அன்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கற்றுத்தரும் அன்பு. கற்றுத்தரும் அன்பு என்ன கற்றுத்தர்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எப்போ நாம் அவர் பக்கம் திரும்பும் பொழுது, பக்கம் திரும்பும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் என்ன பண்ணுவாரு, உனக்கு போதித்து இதுதான் நல்லது. வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது வசனத்துல நம்ம என்ன இருக்குது, போதனை நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம சர்ச்சைக்கு வர்றது எதுக்காக? இந்த போதனைக்காக தான் இல்லையா? நம்ம ஆயிரத்து நம்ம செய்தியாளர் நம்ம கேட்கறது என்னது, போதனை. போதனை என்னது, எதிர்ந்து நம்ம போதிக்கிறாங்க எல்லாருமே வசனத்தின் அடிப்படையில் போதிக்கிறாங்க. அப்போ நம்ம வசனத்தை திரும்பும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு, கற்றுத் தருகின்றார். நமக்கு என்ன நல்ல வழி என்பதை கற்றுத் தருகிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்டித்து உணர்த்தும் அன்பு. என்னது? கண்டித்து உணர்த்தும் அன்பு. எப்போ நம்ம எல்லாம் தப்பு செய்யறோமோ அப்பெல்லாம் ஒரு சிக்ஷையை கொடுக்கிறாரு. யாரு? ஆண்டவர். நம்ம நேசிக்கிறதுனால என்ன பண்றாரு, ஒரு கஷ்டத்தை கொடுத்தா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு புள்ளியா மதிச்சிருங்க, என்னை எதுவாக கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு யார்கிட்ட போறோம், ஏசப்பாட்டு போறோம். அப்போ எப்போ போறோம், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், பைபிள் கூட இருக்க டைம் இருக்காது. அப்போ சந்தோஷமா இருக்கிறப்போ நம்ம அதை செய்யறது கிடையாது. எப்ப போறோம், சிக்ஷிக்கிறப்பதான் நம்ம போறோம் இல்லைங்களா? அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்தும் அன்பு. அந்த இடத்துல அவர் வச்சுக்கிற அன்பு வச்சுக்கிறத என்ன பண்றாரு, நம்ம கண்டித்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கண்டித்து உணர்த்தும் அன்பு. ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54:10. படிங்க. பாத்தீங்கன்னா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு, கிருபை எப்படி மேல வச்சுக்கிற அன்புனாலதான் அந்த கிருபை இருக்கு இல்லைங்களா? அவர் என்ன பண்றாரு, கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்கின்றார். நிரந்தரமான ஃபர்ஸ்ட் அதுல பாக்குறது நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா நிரந்தரமான அன்பு. சரிங்களா? என்ன நிரந்தரமான அன்பு? நம்ம பாத்தீங்க அப்படின்னா நிரந்தரமான அன்பு என்றும் என்றும் மாறாம உங்கள் மீது அன்பு வெளிப்படும்படியால் அவர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். சரிங்களா? அதுதான் நிரந்தரமான அன்பு. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நிலையான அன்பு. என்ன அன்பு? நிலையான அன்பு. எதை பாத்தீங்க அப்படின்னா நிலையான அன்பு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மனிதரை போன்று அல்ல. இப்ப நம்ம மேல இப்ப நம்ம இருக்குன்னு வச்சுக்கலேன், நம்ம கூட பழகிட்டே இருப்போம். நம்மகிட்ட இருந்து எப்போ நன்மை கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்மள வந்து இதே போட்டுட்டே இவங்கள மாதிரி நம்மளுக்கு ஒரு
ஆளே இல்லை, இவங்கள மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு நம்ம போட்டுருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா இவனை மாதிரி ஒரு மோசமான ஒருத்தன் கூட இருந்தே இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன, எனக்கு தெரியும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நன்மை கிடைக்கிற பாத்தீங்க அப்படின்னா நம்மளை அப்படி போட்டுருவாங்க, தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவாங்க. மனிதனுடைய அன்பு அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனா தேவனுடைய அன்பு அப்படி இல்லை. எப்படி இருக்குதுலாமா, நிலையானதாக இருக்கு. எப்போ அன்பு வச்சாலும் அது அன்பு நிலையானதாக இருக்கு. எத்தனை நாள் நம்ம மறுதளிக்கிறான், 3 தடவை மறுதளிக்கிறான் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய அன்பு மாறிச்சா, என் கூடவே இருந்தான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் நினைச்சிருக்கலாம் இல்லையா? கிட்டத்தட்ட அவரு பேதுருவை எப்படி நண்பராட்டத்தை வச்சிருந்தாரு இல்லைங்களா? அப்போ அவர் என்ன மறுதளிக்கிறாரு. மறுதளித்த பின்பும் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறார், பேதுரு மேல அன்பு வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலையான அன்பு தேவன் நம் மீது வைத்திருக்கின்றார். மனிதர்களை போன்ற அல்லாமல் தேவன் அவருக்கு உண்டான என்ன சொல்றதுங்க, அவருடைய மகிமையை போன்று அவர் நம் மீது நிலையான அன்பை வைத்திருக்கின்றார். அடுத்தது இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையே கிடையாது நம்மளுக்கு. என்னது பாருங்க, இந்த கெட்ட குமாரன் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சு போட்டுட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திரும்பி வர்றாரு. என்ன பண்றாரு, நினைக்காம வச்சுங்க, அவரு ஏதாச்சும் அவங்க அப்பா இல்ல நீ இப்படி வந்தாதான் நான் உன்னை ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, நிபந்தனையே கிடையாது. நீ திரும்பி வந்துட்டியா, நீ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த தகப்பன் அவருடைய மகனை ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? ஏதாச்சும் நிபந்தனை சொன்னாரா? நீ வந்தா இப்படி பண்ணக்கூடாது, நீ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு? இல்லை, நீ வந்தா போதும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிலுவையில் தொங்கிய கல்வன் அவருக்கு ஏதாவது சொன்னாரா? இன்று என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாய். நிபந்தனையே கிடையாது. நீ திரும்பிட்டீங்களா, ஆண்டவரே நான் இவ்வளவு பண்ணிட்டேன், இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், இவ்வளவு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாதான் தப்பு. நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, அப்படியே உங்களை ஏத்துக்கிறாரு. சரிங்களா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட அன்புங்க, நிபந்தனையற்ற, எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. கண்டிஷன்ஸ், நோ கண்டிஷன்ஸ். நீங்க அவரை திரும்பி பார்த்தால் போதுமானது. எத்தனை இது தவறு பண்ணிட்டேன், உங்களை தவறை உணர்ந்து ஒரு நிமிடம் அவரை நோக்கி அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம என்ன பண்றாங்க, அப்படியே அவ்வளவுதான், இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. அத கிறிஸ்துவை கூட அவர்தான் சொன்னாரு, உன்னுடைய பாவம் நீக்கப்பட்டது, அவ்வளவுதான். அவன் கூடற அதே மாதிரிதான் எல்லாமே கடவுள் நம்ம எப்படி இருக்கிறார். இந்த வசனத்தை எப்படி பார்த்தா, நிரந்தரமான அன்பு, மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை வைத்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு மாறாது. சரிங்களா? இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான அன்பு, நிலையான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. சங்கீதம் 30:5 பார்த்தோம்னா என்னது, கோபம் ஒரு நிமிடம், தயவு நீடிய வாழ்வு. அவர் கொடுக்கிற தயவு நமக்கு அவ்வளவு நீடிய வாழ்வா இருக்கும் அப்படின்னு. அதுல காப்பாற்றும் அன்பு, கற்றுத்தரும் அன்பு, கண்டித்து உணர்த்தும் அன்புன்னு பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்ட்டா முதலாவதா நம்ம பார்த்தது யோவான் 3:16. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது, ஒரே குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ எட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுல பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு மனுஷமான தந்து நம்ம நேசிக்கிறார், ஆழமான அன்பு கொடுக்கிறாரு, அழியாத அன்பு. சோ நம்ம இப்படிப்பட்ட தேவனை நாம் மகிமையோடு துதிப்போம். அவருடைய வழியிலே நாம் முடிந்த வரைக்கும் அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இயேசுவே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.